சார் வணக்கம் சார். சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதற்காக இந்த சஞ்சார் சாத்தி ஆப்பை கட்டாயமாக நிறுவுவதற்கு மொபைல் ஃபோன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு உத்தரவுங்கிறது தான் செய்தி. அப்புறம் மினிஸ்டர் இப்போ சொல்லியிருக்காரு வேணும்னா பண்ணிக்கலாம் வேணானான்ட்டு. சார் இதுதான் ரீசன், இதுக்காக தான் இதை பண்ணுறோம் அப்படின்ட்டு அரசு சொல்லி இருக்கக்கூடியது. ஒருவேளை இதை கட்டாயப்படுத்திட்டாங்க அப்படின்னா சைபர் கிரைம் எல்லாம் குறைஞ்சிருமா சார்? முதல்ல சத்தியம் தொலைக்காட்சிக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கலாம். ஏன்னா இது மாதிரி மேனுஃபேக்சருக்கு ஒரு டைரெக்ஷன் கொடுக்குறாங்கிறது யூஸருக்கு தெரியணும்ல, அதை தெரிய வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு டிஸ்கஷனை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ என்னென்னா, நான் சர்வீஸில் இருக்கும்பொழுது இதை போல் ஸ்டோலன், அதாவது காஸ்ட்லி மொபைல் 10,000 இருக்கும், அது 5,000க்கு வாங்கிட்டு நான் அது ஸ்டோலன் மொபைல் ஃபோன் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன சொன்னாங்க வாங்கும்போது, சார் இது ஸ்டோலன் மொபைல் ஃபோன் எனக்கு தெரியாது, நான் வாங்கிட்டேன் சார், அவன் ஹாஸ்பிட்டலில் ஏதோ ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னால் வாங்கிட்டேன். அப்போவே நான் சொன்னேன் ஸ்டோலன் மொபைல் டேட்டா பேஸுன்னு ஒன்று ஏற்படுத்தணும். ஏற்படுத்தினா இப்போ நான் பொருள் வாங்க போகிறேன்னா இது ஸ்டோலனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுபோல் இது கிரைம் ப்ரிவென்ஷனுக்காக கொண்டு வந்ததாக தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டால், டிஜிட்டலில் கிரைம் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போயிட்டே இருக்குது. எந்த சட்டங்கள் வந்தாலும் அது அக்யூஸ்டுக்கு ஃபேவராக தான் போகுது ஒழிய யூசர்ஸுக்கு எதுவும் இல்லை. கிரைம் பண்ணுறவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குற்றத்துக்கு ஜாக வர வேண்டாம், ஐடென்டிட்டி காட்ட வேண்டாம், ஐபி அட்ரஸை மாற்றலாம், எல்லாத்தையும் மாற்றலாம், எதை வேணாலும் செய்யலாம். எனக்கு ஒரு வாய்ப்பே இல்லை விக்டிமுக்கு. இப்போ இந்த வாய்ப்பு சஞ்சார் சாத்தி நாங்கள் மொபைல் ஃபோனு மிஸ் ஆனோன்னா கொடுக்கலான்னு சொல்கிறோம். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய நீங்களே கணக்கு கொடுத்தீங்க, டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் இவ்வளோ பேர் இல்லை பிளாக் பண்ணியிருக்காங்கன்னா நான் அது இன்டிமேஷன் கொடுத்ததுனால தான் பிளாக் பண்ணியிருக்கேன். அது யூசேஜ் இருக்குது. இப்போ இதை யூசேஜ் இருக்கிறத மேனுஃபேக்சரிட்டு சொல்லும்போது என்னென்னா, அது ஐஎம்இ நம்பரோட இது லிங்க் ஆகுது. உங்களுக்கு அவங்க ஐஎம்இ நம்பரை மட்டும் பிடிச்சாக்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஐஎம்இ நம்பருங்கிறது ஒரு வெஹிக்கிள் மாதிரி வச்சுக்கலாம். அதில் மொபைல் நம்பர் மட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அதில் ட்ராவல் பண்ணுறது சிம்க்கு தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் இது யார் என் பேரை யூஸ் பண்ணியே எத்தனை மொபைல் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது தப்பான வழிக்கு பயன்படுத்துகிறாங்களா என்னன்னு தெரியணும்னு சொன்னால், அந்த சஞ்சார் சாத்தியும் அதோடு இணையும் போது தான், இதோட மேனுஃபேக்சர் ஐஎம்இயோட இணையும் போது தான் நமக்கு தெரிய வரும். இதனால் இப்போ எனக்கு என்னென்னா, என்னுடைய வீட்டில் ஒரு இது இருக்குன்னா கிரைம் ப்ரிவென்ஷன் ஆகணும். இது என்னுடைய மொபைல் ஃபோனை யாராவது தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, என்னுடைய அட்ரஸை தப்பாக பண்ணுறாங்க, எல்லாமே இதில் வந்துடும். அதனால் இது நான் ஒரு நல்ல விதமாக தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டேட்டாவை திருடுறாங்கிறதுக்காக டேட்டாவை யூஸ் பண்ண முடியல. இப்போ திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி சொல்லுவாங்க, புரியுதா உங்களுக்கு? இப்போ டேட்டாவை எடுத்தால் கூட அது யூஸ் பண்ண முடியாது. இதுலேயே டேட்டா எடுக்கலான்னா எப்படின்னா, திரும்ப கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி அதை வாட்ச் பண்ணலாம். இப்போ நீங்களே சொன்னீங்க, டெலிகாம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இது தேவை இல்லைன்னா நீ அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அன்இன்ஸ்டால் தான் பண்ண முடியும் தான் அது பண்ண முடியும்னு அவர் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு, மினிஸ்டர் கொடுத்துருக்காரு. பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது என்னுடைய இதில் எக்யூப்மெண்ட்டில் அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஆனால் அன்இன்ஸ்டால் ஆனாக்க அப்புறம் எப்படி கிரைம் கண்டுபிடிப்பாங்க? ஓகே, இந்த கொஸ்டின்லாம் இருக்குது. என்னென்னா, இது சைபர் கிரைமை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குங்க இது காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டுருக்கு. தடுக்கிறதுக்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு அட்டெம்ப்ட் பண்ணும்போது நம்ம அதை என்கரேஜ் பண்ணி இதை இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமான்னு தான் பார்க்கணும். நீங்கள் அது நீங்கள் ப்ரைவேசி எல்லாத்தையும் இப்போ பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு 2004 ஃபஸ்ட்டு கேஸ் சுகாஸ் கட்டி கேஸ்ன்னு ஒன்று பண்ணேன். அது கன்விக்ஷன் ஆகிடுச்சு. அதில் என்னென்னா, அப்போல்லாம் சிஸ்டமோட ஐபி அட்ரஸை நேரடியாக வந்துடும். இப்போ என்ன சொல்கிறாங்க, சிஸ்டம் ஐபி ப்ரைவேசின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது இது போல் ஒன்றும் இப்போ நான் ஒரு வண்டியில் போகிறேன்னு வச்சுங்களேன், என்னுடைய வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மாற்றிட்டு, எனக்கு ஆபத்து இருக்குது உயிருக்கு, என்னுடைய வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மாற்றிட்டு நான் போக முடியுமா? ரோட்டில் போலீஸ் பிடிச்சிருவாங்கல்ல. ஓகே, ஆனால் ஐபி நம்பரை மாற்றிட்டு போகலாம். அப்போ எல்லாமே பாருங்கள், இப்போ உங்களுக்கு சலுகைகளாக வந்துகிட்டு இருக்கேன். சார் இப்போ இதை ஒரு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் சார். இப்போ நமக்கு எல்லா மொபைல்லையுமே இப்போ ஃபேஸ்புக் ப்ரீ இன்ஸ்டாலாக வருது. முன்கூட்டியே அதில் ஃபோன் வாங்கும்போது அதில் இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் வேணாம் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஃபேஸ்புக் வேணாம் அப்படின்னு நினைச்சா அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆனால் இதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதபடி நீங்க உருவாக்கணும் இல்ல, அன்இன்ஸ்டால் பண்ணலாம்னு தானே சொல்றாங்க. அப்படின்னு ஓரலா மினிஸ்டர் சொல்றாரு. அது எப்படி ஒத்துக்க முடியும்?
ஓரல் ஸ்டேட்மெண்ட் எங்க சார் செல்லுபடி ஆகும்? மினிஸ்டர் லெவலில் சொல்லும்போது அது எப்படி அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த க்ளவுடில் இருக்கும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது விஷயம் இருக்கும். பட் அன்இன்ஸ்டால் பண்ணலாங்கிறது அது ட்ரூ தான். அது என்னுடைய இதில் எனக்கு அந்த ஆப் வேண்டாம்னா அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது அதில் இருக்கு. பேசலாம் சார். இந்த அரசாங்கத்துக்கிட்ட இப்போ நம்மளுடைய லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்களேன், இதுக்கு வந்து சில வெப்சைட்டை இது பண்ணி கொடுக்குறாங்க, ஃப்ரேம் பண்ணி டிசைன் பண்ணி அரசாங்கத்தினுடைய அமைச்சகம் கொடுக்குது, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் கொடுக்குது. சரி, கரெக்டா சார் நான் சொல்றது? வெப் போர்ட்டல் கொடுக்குறாங்க, அதுதான் மாநில அரசாங்கங்கள் பயன்படுத்துகிறது. இப்போ அது கொடுத்ததோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம அவங்க கிட்ட போய் இப்போ கவர்மெண்ட் கிட்ட, யூனியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் கொடுத்ததோட எங்கள் வேலை முடிஞ்சு, அதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும், ஸ்டேட் கவர்மெண்டோட அத்தாரிட்டின்ட்டு அவங்க கை கழுவிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த ஆப்பை பொறுத்தவரை சார், இப்போ தம்பி சுபாஷ் வந்து தெளிவாக சொன்னாப்புல, இதோட ரொட்டீன் ப்ராசஸை இதை மானிட்டரிங் பண்ணுறது, இந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டு, இது எல்லாமே இந்த கவர்மெண்ட்டுக்கிட்டே இருக்குதா சார்? டெலிகாம் மினிஸ்ட்ரிக்கிட்டே இருக்குதா, இல்லை இதை அவங்க ப்ரைவேட்டுக்கிட்ட தான் கொடுப்பாங்க? இல்லை, இது நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக அவங்க ஒரு ஸ்டெப்பு தானே. இப்போ என்ன முதல்ல இல்ல சார், இது லாங் டைமா இருக்குன்னு சொல்றீங்க, புதுசா கொண்டு வந்து ஏன் சார்? இல்ல எப்படி கொடுக்குறாங்கன்னு அதை ஒரு படிப்படியாக தான் இது பண்ண முடியும். இப்போ என்னன்னா மொபைல் ஃபோனில் என்ன சொல்கிறோம், மொபைல் ஃபோன் எல்லா கிரைமும் மொபைல் ஃபோன் மூலமாக நடக்குது. இந்த மொபைல் தெப்டை மட்டும் இப்போ டேட்டா கொடுத்துருக்காங்க, மற்ற அஃபென்ஸையும் கண்டுபிடிக்கலாங்கிற நோக்கத்தில் இதை கொண்டு வந்திருக்கு. நீங்கள் வந்து ப்ரைவேசி அடிபடுங்கிறீங்க. ப்ரைவேசி அடிபடுன்னா இதில் என்ன சொல்கிறாங்க, ஒன்று எடுத்தால் அப்புறம் யூஸ் பண்ண முடியுமா? அதுக்கும் அந்த நம்ம டிபிடிபி ஆக்ட் முதல்ல வந்திருக்கு, அது எல்லாமே அப்ளிகபிள் தானே. இப்போ இதில் எல்லாமே பண்ணியிருந்தா கூட, ஆனால் வீட்டில் நுழையணுன்னா அரெஸ்ட் வாரண்ட் கோர்ட் உத்தரவில் தான் நம்ம அது டேட்டா எடுக்க முடியும். அப்படி தான் வரும். நீங்கள் அக்சஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுறத, அந்த மாதிரிலாம் வராது. அதுக்கும் எல்லாத்துக்கும் என்ன சட்டங்கள் இருக்கோ அதே மாதிரி இப்போ அக்சஸ் கொடுத்துருக்காங்களே ஒழிய, இப்போ அந்த மாதிரி டேட்டாவை எடுக்கணும், இப்போ என்னுடைய மொபைல் ஃபோன்லேருந்து இதை எடுக்கணும், இப்போ ஏதோ சந்தேகம் இருக்குன்னா கோர்ட் ஆர்டர் வாங்கி தானே எடுப்பாங்க. அது மாதிரி தான் வரும், ப்ரொசீஜர் வரும். நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் யார்கிட்ட கொடுப்பாங்கிறீங்க. இப்போ இதில் கூட நிக்கில் தான், நிக்கு வந்து வெப்சைட் டெவலப் பண்ணுறவங்க ஒரு பீரியடு மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு இது போடுவாங்க, மெயின்டெனன்ஸ்னு ஒன்று வரும். எந்த பொருளை கொடுத்தாலும் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று வருது இல்லை. இல்லை, எனக்கு சந்தேகமே என்னன்னா, இந்த ஆப்பை முதல்ல டெலிகாம் மினிஸ்ட்ரி தான் உருவாக்கணும்தானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இல்லை, ஏன்னா மொத்தத்தையும் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஐடி மினிஸ்ட்ரி தான் பண்ணுது, கவர்மெண்ட் தானே. நிக்குங்கிறதும் ஒரு இது தானே, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். அதுதான் சார். இதுக்கு ஃபுல் வந்து இல்லை, நீங்கள் ஆப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ப்ரைவேட் ஆப் வரும்போது ஏன் வந்து இப்போ ரோடெல்லாம் பப்ளிக் டேக்ஸ் வாங்குறோம், கவர்மெண்ட் தான் ரோடு போடுது, அதில் தான் வெஹிக்கிள் போகுது. ஆனால் இன்டர்நெட்டில் டிராஃபிக் போகிறதுக்கு மட்டும் அந்த ஆப்பெல்லாம் கவர்மெண்ட்டே ரெடி பண்ணலான்னு சொல்லிச்சு. இப்போ நீங்கள் என்ன கவர்மெண்ட்டு செஞ்சால் அது ஒரு சந்தேகமாக பார்க்குறீங்க? இல்லை சார், ஏன் சந்தேகமாக பார்க்கணும்னு காரணம் இருக்குல்ல. அதான் நீங்கள் பிரைவேட் ஒரு பெரிய பேரிடர் காலத்தில் ஒரு ஆப்பை கொடுத்து எல்லாத்தையும் டவுன்லோட் அது வந்து ஒன்னொன்றுக்கு ஒரு இல்லை ஒரு சர்வீஸ் பண்ணதுக்கு ஒரு ஆப் வந்தது, நீங்கள் சொன்னீங்க, அது அவ்வளோதான் இல்லை. பட் இது வந்து என்ன, கிரைம் ப்ரிவென்ஷனுக்காக தான் சஞ்சார் சாத்திங்கிறது எதுக்கு வந்ததுனாக்க, மொபைல் ஃபோனு நிறைய திருட்டு போகுது, அந்த இதுக்கு வந்தது முதல்ல வந்தது. அப்படியே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா கிரைம் பூரா மொபைல் ஃபோன் தான், சீட்டிங் வந்தாலும் டிஜிட்டல் அரெஸ்ட் எல்லாமே வந்து இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணுறது பூரா மொபைல் ஃபோன் தான். அந்த மொபைல் ஃபோன் யாருன்னு ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கணும் இல்லைங்க. ஓகே.